அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு முகநூல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலே முதலமைச்சர் தனிப்பிரிவிலே ஒரு மனுவை நான் அளித்தேன். விஜய் தொலைக்காட்சியிலே பிக்பாஸ் என்கின்ற நிகழ்ச்சி தற்பொழுது நடிகர் கமலஹாசன் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி என்பது என்னை பொறுத்தமாட்டில் தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த பிக்பாஸ் ஒரு நவீன விபச்சார விடுதியை போன்று நடத்துகிறார்கள். இதில் தமிழர்களுடைய கலாச்சாரத்திற்கும் இந்தியாவினுடைய பண்பாட்டிற்கும் முற்றிலும் விரோதமான ஒரு செயல்பாடாகவே நான் கருதுகிறேன். காரணம், திருமணமான ஆண்களையும் திருமணமான பெண்களையும் திருமணமாகாத ஆண்களையும் பெண்களையும் ஒரு விடுதிக்குள் அடைக்கப்பட்டு 100 நாட்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தூங்குவதை முதல் கொண்டு அவர்கள் பேசுவதையும் நடப்பதை கொண்டு அவர்களுடைய அந்தரங்க நிகழ்வுகளை எல்லாம் படம் பிடித்து மிகைப்படுத்தப்பட்டு அவர்களுக்குள் ஏற்படுகின்ற சண்டைகள் சச்சரவுகள், அவர்களுக்குள் ஏற்படுகின்ற கட்டிப்பிடிப்பதற்கும் மொத்தம் கொடுப்பதற்கும் இன்னும் ஆபாசமான நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து வழங்குகின்ற இந்த நிகழ்வு இது மேற்கிந்திய நாடுகளிலே வெளிநாடுகளிலே நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. அங்கு கலாச்சாரம் பண்பாட்டிற்கு தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டிற்கும் இந்தியாவினுடைய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் முற்றிலும் வேறுபட்டது. நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்பது வேறு வகை. உலக அரங்கிலே நம்மை பார்த்து அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பெண்களை பார்த்தவர்கள் 2 கைகளை எடுத்து அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பாரம்பரியம், இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த மனித தன்மைகள், இந்த கலாச்சாரத்திற்கு இந்த பண்பாட்டிற்கு விரோதமாக இன்றைக்கு ஒரு கூண்டுக்குள் ஒரு விடுதிக்குள் அடைக்கப்பட்டு 100 நாட்கள் அவர்கள் அந்தரங்க நிகழ்வுகளை எல்லாம் படம் பிடித்து அவர்கள் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நவீன விபச்சார விடுதியை தொகுத்து வழங்குகிற கமலஹாசன் இந்த திரைப்படத்துறையிலே 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து தமிழர்கள் மத்தியிலும் இந்திய சினிமா வரலாற்றுத்துறை மத்தியும் நல்ல ஒரு பெயரை பெற்றெடுத்த கமலஹாசன் இன்றைக்கு ஒரு விபச்சார விடுதிக்கு தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்வுக்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் கமலஹாசனை நான் வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்தை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர்கள் நடத்துகின்ற நிகழ்வை இன்றைக்கு படம் பிடித்து காட்டுவதனால் ஒட்டுமொத்த தாய்மார்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் இல்லங்களிலே நேரடியாக சென்று சேருகின்ற இந்த விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ரத்து செய்வது மட்டுமல்ல, இந்த விஜய் தொலைக்காட்சியை உடனடியாக அந்த அங்கீகாரத்தையும் ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த போட்டியாளர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்தையும் அவர்களையும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன். காரணம், ஏன் இந்த சமூகம் சீர்கேடான பாதையை சென்று கொண்டிருக்கிறது? அதிலே போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அதிலே குறிப்பாக பிரபல பின்னணி பாடகியாக இருக்கக்கூடிய சுசித்ரா அவர்கள் ஒரு நீதிமன்றம் இருக்கை போன்று ஒரு டோராவை போட்டு அந்த பிக்பாஸ் நிகழ்விலே கலந்து கொள்கின்றவர்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு இவர் நீதிபதியாக இருக்கின்றார். அந்த நீதிபதிகளுக்குள் இவர் பேசுகிற அந்த அமைப்பு நீதிமன்றத்தினுடைய மாண்பையே கெடுக்கிறார், நீதிமன்றத்தினுடைய கௌரவத்தையே கெடுக்கிறார். அந்த நீதிபதி ஆடை அணிந்து கொண்டு, சனம் நீ என்ன செய்கிறாய், சுரேஷ் நீ என்ன செய்கிறாய், உனக்கு என்ன வழக்கறிஞர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், நவீன விபச்சார விடுதி கூண்டுக்குள் 100 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களுக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு கேடா? நீதிபதி இருக்கை அவர்களுக்கு ஒரு கேடா? நீதிபதி ஆடை அணிந்து பேசுவதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கிறதா? ஆக நீதிமன்றத்தை மட்டுமல்ல, நீதிபதியை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசனத்தை, இந்த நாட்டினுடைய இந்திய தண்டனை சட்டத்தையும் அவர்கள் மீறப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். இதை தொகுத்து வழங்கியிருக்கின்ற கமலஹாசனை கைது செய்யப்பட வேண்டும். இப்பேற்பட்ட மோசமான சீர்கூடான ஒரு கலாச்சார பாதைக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த விபச்சார விடுதியினுடைய ஏஜென்ட்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற புரோக்கர் கமலஹாசனை கைது செய்யப்பட வேண்டும். இந்த சினிமா வரலாற்றிலே அவரை நீக்கப்பட வேண்டும். சினிமாவுடைய கலாச்சாரத்திற்கும் இந்திய சினிமாவுடைய கலாச்சாரத்திற்கும் கமலஹாசனை அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இது போன்ற தரம் கட்ட 3ஆம் தர வேலையை செய்து கொண்டிருக்கின்ற கமலஹாசனை இந்திய சினிமா வரலாற்றுத்துறை என்றைக்கும் மன்னிக்காது. இந்தியர்கள் என்றைக்கும் மன்னிக்க மாட்டார்கள், தமிழர்கள் என்றைக்கும் மன்னிக்க மாட்டார்கள்.
ஆக அந்த போட்டியாளர்களையும் கைது செய்யப்பட வேண்டும், அந்த விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அங்கீகாரத்தையும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை நான் இன்றைக்கு ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர், ஆகவே மாண்புமிகு தமிழகத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் நேரடியாக இது பொது நல வழக்காக எடுக்க வேண்டும். இது போன்ற சமூகத்தையும், இது போன்ற கலாச்சாரத்தையும், இது போன்ற சீர்கட்டான பாதையை நடத்தி செல்லுகின்ற இந்த விஜய் தொலைக்காட்சி போன்றவர்களுக்கு தணிக்கை குழு இல்லையா? மத்திய திரைப்பட தணிக்கை குழுவை போன்று ஒரு டெலிவிஷனில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தணிக்கை குழு என்று நீங்கள் இருக்கின்றதா இல்லையா? அல்லது இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் எவ்வாறு நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? தமிழக அரசு இந்த நவீன விபச்சார விடுதிக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்களா? நடிகர் கமலஹாசனுக்கு இந்த விபச்சார விடுதிக்கான புரோக்கர் வேலை செய்வதற்கு அல்லது ஏஜென்ட்டாக செயல்படுவதற்கு தமிழக அரசு அனுமதிக்கப்படுகிறதா? சட்டம் அவருக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா? அல்லது சென்னை உயர்நீதிமன்றம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறதா? இந்த உயர்நீதிமன்றத்தை போன்ற ஒரு வடிவம், ஒரு நீதிமன்றத்தை போன்ற ஒரு வடிவம் அடித்துக் கொண்டு அந்த நீதிபதி ஆடை அணிந்து கொண்டு அங்கே விபச்சார விடுதியை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த விபச்சார விடுதியை போன்ற அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றவர்களுக்குள் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகளை தீர்ப்பு வழங்குவதற்காக நீதிபதி ஆடை அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த பின்னணி பாடகி அவரை இந்த நீதிமன்றம் என்ன செய்ய போகிறது? ஆக இப்படி சுசித்ரா போன்றவர்கள் எல்லாம் நீதிபதி ஆடை அணிந்து கொண்டு அவர்கள் இருவருக்குள் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகளை எல்லாம் தீர்ப்பதற்கு வழங்குவதற்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி போன்றவை பயன்படுத்திக் கொண்டால் இந்த அரசியலமைப்பு சட்டம் வழக்கறிஞராக என்ன போன்றவர்கள் இந்த நாட்டிலே வேடிக்கை பார்ப்பதற்கு தவிர எதுவும் இல்லை என்று சொன்னால், ஒரு காலகட்டத்திலே பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது போர்டு போட்டு அட்டை போட்டு இது ஒரு விபச்சார விடுதி, யார் வேண்டுமானாலும் தங்கலாம், அதையும் நாங்கள் ஒளிபரப்புவோம், எங்களை கேட்பதற்கு இந்த நீதிமன்றம் இருக்காது, இந்த நாட்டிலே அரசாங்கம் இருக்காது, சட்டம் இருக்காது என்கின்ற அளவிலே இன்றைக்கு பிரபலமானவன் நான் சினிமா துறையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறேன் என்கின்ற ஆணவ போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நடிகர் கமலஹாசன் போன்றவர்களுக்கு எப்பொழுதுதான் முற்றுப்புள்ளி வைப்பது? ஆக விபச்சார விடுதியை போன்று நடத்துகின்ற இந்த பிக் பாஸை நான் தொகுத்து வழங்குகிறேன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற அளவிற்கு மமதையோடு செயல்படுகிற நடிகர் கமலஹாசனை கேட்பதற்கு இந்த நீதிமன்றத்திற்கு என்ன தயக்கம்? இந்த தமிழக அரசுக்கு என்ன தயக்கம்? சமூக ஆர்வலர்களுக்கு என்ன தயக்கம்? வழக்கறிஞர்களுக்கு என்ன தயக்கம்? ஆக மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு என்ன தயக்கம்? ஆகவே தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும், தவறுகளை இந்த சமூகத்திற்கு நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நான் 3 கோரிக்கைகளை வைக்கிறேன். ஒன்று, இந்த மோசமான நவீன விபச்சார விடுதியை போன்று நடத்துகின்ற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை, விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ரத்து செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த விஜய் தொலைக்காட்சியினுடைய அங்கீகாரத்தையே ரத்து செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த விஜய் தொலைக்காட்சியை பிக் பாஸ் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகின்ற இந்த நவீன விபச்சார விடுதியினுடைய ஏஜென்ட்டாக புரோக்கராக செயல்பட்டு வருகின்ற நடிகர் கமலஹாசனை கைது செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த நவீன விபச்சார விடுதியிலே போட்டியாளராக பங்கு பெற்றிருக்கின்ற அத்துணை பேரையும் கைது செய்யப்பட்டு அவர்களை இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்திற்கும் சீர்குலைக்கின்ற வகையிலே ஆபாசத்தின் எச்சை உள்ளாக சென்று கொண்டிருக்கின்ற அந்த உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த போட்டியாளர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைக்கு முகநூல் வாயிலாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்நிச்சயம் பொதுநல வழக்காக தொடுக்கப்பட்டு நிச்சயம் இந்த உயர்நீதிமன்றம் நிச்சயம் இந்த தமிழர் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம், இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசுகள், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய தகவல் தொடர்பு ஒலிபரப்புத்துறை அமைச்சகம், அதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்ற இந்த தொலை தொடர்புகள் எங்கெல்லாம் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றவர்கள் இந்த விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்தை எப்பொழுது கேள்வி கேட்பார்கள்? இந்த நவீன விபச்சார விடுதியை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு எப்பொழுது கேள்வி கேட்பார்கள் என்கின்ற கருத்தை நான் இன்றைக்கு வைக்கிறேன். ஆக இந்த சமூகம் கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால், நீதிமன்றம் கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால், ஆக திரைத்துறைகளிலே பிரபலமாக இருக்கின்றவர்கள் எது வேண்டுமானாலும் இந்த நாட்டிலே செய்யலாம். விபச்சாரம் நடத்தலாம், விபச்சார விடுதியை போன்று நடத்தலாம், அதை தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பலாம். அந்த ஒளிபரப்புகின்ற நிகழ்வுகளிலே அவர்களுக்குள் ஏற்படுகின்ற சின்ன சின்ன சச்சரவுகளுக்கு ஒரு நீதிமன்றத்தை போன்று ஒரு நீதிபதி ஆடை அணிந்து கொண்டு அவர்களுக்குள் பேசலாம். ஆக எது வேண்டுமானாலும் செய்யலாம், கேள்வி கேட்பதற்கு எங்களால் எதுவும் முடியாது என்கின்ற நிகழ்வை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இது நிகழ்ச்சிகள் இந்த விஜய் தொலைக்காட்சியினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் நவீன விபச்சார விடுதி. ஆகவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இதற்கு ஒரு தடை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நான் வலியுறுத்தி உங்களிடத்தில் சில கருத்துக்களை பரிமாறி இருக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.